Do not view the children. இந்த வீடியோ குழந்தைகள் காண அல்ல. இந்த வீடியோவை தயவு செய்து குழந்தைகள் காண வேண்டாம். மனிதர்களாகிய நாம் குரங்கு, நாய், சிங்கம், புலி போன்ற விலங்குகளை கொடூரமானவை என பிரித்து வைத்துள்ளோம். ஆனால் உண்மையிலே உலகிலே கொடூரமானவை மனிதர்தான் என்பதை மனிதர்களை மறந்து விடுகிறோம். சிங்கம், புலி பசிக்காக வேட்டையாடும் தவிர தனது இச்சைக்காக வேறு எந்த விலங்குகளையும் தொடாது. ஆனால் மனிதன் மட்டுமே தனது இச்சைக்காக பிற விலங்குகளை பயன்படுத்திக் கொள்கிறான். எடுத்துக்காட்டாக நாம் தொலைக்காட்சியில் அல்லது பேப்பரில் பார்த்திருப்போம், மனிதன் தன் இச்சைக்காக விலங்குகளை பயன்படுத்திக் கொள்கிறான் என்று. இப்படி ஒரு சம்பவம் நம் உலகில் நடந்திருக்கிறது. இந்த பரிதாபத்திற்குரிய ஒரு மனித குரங்கின் வாழ்க்கையை பற்றி இந்த பதிவில் காண்போம். வாங்க வீடியோக்குள் போகலாம். வெல்கம் டு இந்த குரங்கின் பேரு தான் போனி. போர்னியாவின் ஒரு சிறிய கிராமத்தில் போனி வாழ்ந்து வந்தது. ஒரு காட்டில் இருந்து போனியை மேடம் என்ற ஒரு பெண் கடத்தி சென்றார். ஆனால் அந்த பெண் தன் வருமானத்திற்காக போனியை விபச்சாரத்தில் ஈடுபடுத்தினார். அந்த கிராமத்தை சேர்ந்த ஆண்கள் தனது இச்சைக்காக போனியை பயன்படுத்தி கொண்டார்கள். ஒன்றும் தெரியாத போனி ஆண்கள் வந்தால் திரும்பி நின்று கொண்டு தன்னைத்தானே அவர்களுக்காக ஒத்துழைத்துக் கொண்டது. ஏனென்றால் அந்த மேடம் செய்யும் கொடுமைக்கு இதுவே மேல் என்று. அந்த மேடம் என்ற பெண்மணி போனியின் உடலில் சரும முடிகளை ஷேவிங் செய்வதை அன்றாட வேலையாக வைத்திருந்தார். இப்படி நாட்கள் செல்ல செல்ல போனிக்கு சரும பிரச்சனைகள் வர தொடங்கின. இந்த விஷயம் ஒரு நாள் அந்த பகுதி காவல்துறைக்கு தெரிய காவலர்கள் போனியை மீட்க வந்துள்ளனர். ஆனால் அந்த கிராமத்தில் உள்ள மக்கள் காவலர்கள் வரும்போதெல்லாம் கத்தியை காட்டி மிரட்டியுள்ளனர். கடைசியாக விலங்குகள் உரிமை குழுவுடன் 35 போலீசுடன் AK-47 துப்பாக்கி ஏந்தி போனியை பத்திரமாக மீட்டனர். 2003 போனி காப்பாற்றப்பட்ட போது 6 அல்லது 7 வயது தான் இருக்கும். ஆனால் எத்தனை ஆண்டுகள் போனி அடிமையாக இருந்தது என தெரியவில்லை. போனியை மீட்ட குழுவினர் போனியை மற்ற குரங்குகள் இருக்கும் இடத்தில் விட்டனர். ஆனால் போனி மற்ற குரங்குகள் இல்லாமல் தனித்து இருந்தது. மரத்தில் ஏறாது தரையில் தான் படுத்துக் கொள்ளும். பிறகு போனி ஒரு காப்பகத்தில் ஒப்படைக்கப்பட்டது. 10 ஆண்டுகள் போனியை காட்டுக்குள் அனுப்பும் முயற்சிகள் தோல்வியிலே முடிந்தன. கடைசியாக 2013 போனியை காட்டுக்குள் பத்திரமாக அனுப்பப்பட்டது. போனியை காப்பாற்றப்பட்ட நிகழ்வு ஆவணப்படமாக எடுக்கப்பட்டது. போனியை காட்டிலும் அதிகமாக குழந்தைகள் இந்தோனேஷியாவில் மனித இச்சைக்காக அடிமையாக்கி தவித்துக் கொண்டிருக்கின்றனர். 2005ஆம் ஆண்டு யூனிசெஃப் வெளியிட்ட அறிக்கையில் ஒவ்வொரு வருடமும் 10,000 குழந்தைகள் மற்றும் பெண்கள் இந்தோனேஷியாவில் அடிமைகளாக தவிக்கின்றனர். இவர்களில் 3 ஒருவர் 18 வயதுக்கு குறைவானவர்கள் என கூறப்பட்டிருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் மற்றும் ஷேர் பண்ணுங்க. மேலும் சுவாரஸ்யமான வீடியோக்கான ஜி டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.